ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபி சுதாங்கிற சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனல் என்னென்னா ஸ்பெஷலி ரெசிபீஸ் இருக்கும். அதே மாதிரி சீசன் டைமில் கோலங்கள் அந்த மாதிரி புதுசாக நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது என்னென்னா எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். கட்டாயம் என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே நீங்கள் ரெகுலராகவே பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு தோசை. 1 கப் கம்பு எடுத்துட்டேன்னா நம்ம 1/2 கப் அரிசி எடுத்துக்கலாம். இது கூட வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசைக்கு தேவையான பொருள்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கம்பு 1 கப்புக்கு நான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 8 வரமிளகாய், 3 சின்ன வெங்காயம். இது அந்த கன்சிஸ்டன்சிக்காக எடுத்திருக்கேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது அளவு நீங்கள் 1 டம்ளருக்கு பாதி டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் என்னென்னா கொஞ்சம் நரன்னு அந்த டேஸ்ட்டுக்காக நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதாவது என்னென்னா வெங்காயம் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் 8 வரமிளகாய், வெங்காயம், 3 பல் பூண்டு, இது கூட நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. கம்பை நம்ம கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது இது கூட நீங்கள் பெரிய வெங்காயத்தை அரைக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அதனால நான் அப்படியே போட்டுக்கலாங்கிறதுனால அரைக்கல. இதை நல்லா உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதுக்கு அளவாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கம்புக்கு நம்ம திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டோம். அதாவது அரிசி, வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போது இதை அரைச்சிட்டோம். அடுத்தது கம்பு, சீரகம், தேங்காய் அந்த 3ஐயும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம், சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சு ஊற வச்சிருக்கிற கம்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்ருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு இதுலேயே தண்ணி, ஊற வச்ச தண்ணி இருக்குது. இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு, தேங்காய், சீரகம் இது 3ஐயுமே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அரிசி, வரமிளகாய் அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிறது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப சத்தான தோசை. அதே மாதிரி வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் அதாவது இருக்கிறது எல்லாமே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். வாரத்துக்கு 3 நாள் கம்பு தோசை, ராகி தோசை, வெள்ளை சோள தோசை இது எல்லாமே என்னென்னா இப்போ இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே பீஸா, பர்கர் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண அதாவது ராகி, கம்பு இதெல்லாமே யூஸ் பண்ணனா எனர்ஜியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி பூண்டு தேவைன்னா அதிகப்படுத்தி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கோங்க இதிலிருந்தே. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா பச்சை மிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதாவது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன ரொம்பவும் புளிக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் ஊற்ற போகிறேன். நல்லா கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். இது அதாவது ரொம்ப லேசாக வராது. கொஞ்சம் நம்ம கெட்டியாக தான் ஊற்றணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது இந்த தோசை சுடுறப்பவே அந்த கம்பனோட வாசம் நல்லா வாசம் வரும். நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி, மாங்காய் சட்னி காம்பினேஷன். பொடி தேவைன்னா பொடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். வெங்காயம் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டான ஷேப் வராது. நம்மளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வெங்காயம் பிடிக்கலன்னா வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. இன்னும் லைட்டாக விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது வேகிற டைம் மட்டும் நம்ம நார்மலாக தோசை மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நம்ம சிம்லேயே வச்சுட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சம் வேகணும். இப்போது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பியும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தோசைகளையும் சுட்டு எடுத்துக்கலாம்.
நான் இன்றைக்கி கம்பு தோசை காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னென்னா மாங்காய் சட்னி, அதாவது கம்பு தோசை, ராகி தோசை, நார்மலாக நம்ம செய்கிற தோசைக்கும் மாங்காய் சட்னியும் செய்யலாம். மாங்காய் சட்னி அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சுவையான கம்பு தோசை ரெடி. நான் கம்பு தோசை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.